அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறு பிள்ளைகள், ஏன் நாம் கூட சின்ன பிள்ளைகளில் தெரியாதனமாக ஏதாவது ஒரு தப்பை நம்ம பண்ணிடுவோம். யாராவது நம்மளுடைய வாப்பம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்களோ, அல்லது நம்மளுடைய அத்தா அம்மாவுக்கு யாரை தெரிந்து நம்மளை கண்டிப்பார்களோ, அல்லது திட்டுவார்களோ, அடிப்பார்களோ என்ற பயத்தில் என்ன செய்வோம்? நம்மளை முன்கூட்டியே போய் என்ன செய்வோம்? சரணடைஞ்சிருவோம். ஏம்மா, நான் தெரியாமல் நான் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருமா, நான் திரும்ப செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேம்மான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தாவோ அம்மாவோ திரும்ப அடிப்பாங்களா, திட்டுவாங்களா, கண்டிப்பாங்களா? ஒரு சின்ன அதட்டலோட இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கல்லவா? அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் தவறு செய்யாத நபர்களே கிடையாது. எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நம்ம செய்த அந்த தவறை இறைவன் முன்னால் கூறி மன்றாடி சரணடைந்து விட்டால், இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று நாம் கேட்டு விட்டால், இறைவன் நம்மளை ஏன் தண்டிக்க போகிறான்? இறைவன் ஏன் நம்மளை சோதிக்க போகிறான்? நம்மளை ஏன் இறைவன் கைவிட போகிறான்? நம்ம சரணடைவதை தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் 3 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் அன்ஃபால் 33வது வசனத்தில் இவ்வாறு சொல்வான்: வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அந்த மக்கள் இறைவனிடம் தாங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில், தாம் செய்திருக்கக்கூடிய அந்த பாவங்களை மனம் உவந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கும் நிலையில், அந்த மக்களை இறைவன் வேதனை செய்யக்கூடியவனாக இல்லை என்ற ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டிவிட்டு இவ்வாறு சொல்வாங்க: ஒரு பாவம் செய்துவிட்ட ஒரு மனிதன் தான் அழிந்து விடுவோம் என்று சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த அழிவிலிருந்து ஈடேற்றம் தரக்கூடிய ஆயுதங்கள், விஷயங்கள் அவன் கையில் இருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் அழிந்து விடுவோம் என்று ஒரு மனுஷன் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஆயுதம் எது, அந்த விஷயம் எது என கேட்கக்கூடிய நேரத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அதுதான் இஸ்திக்ஃபார் என்று சொல்லிவிட்டு மேற்கூறிய அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது.